பைத்தியக்காரமா இருக்கு. ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன கண்ணன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஃப்ரெண்ட் ட்ராப் பண்ண போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் லைட்டாக சவுண்ட் கேட்டுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் வந்து டேமேஜ் வந்து பார்க்க ஆரம்பிச்சான். பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் ஒரு டேமேஜ் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே உங்கள் பேர் என்ன கேட்டான். நான் வந்து சந்தோஷம் சொல்லிட்டு உன் பேர் இருந்தா அப்படின்னு கேட்டேன். விஸ்வான்னு சொன்னான். தென் எதுக்கு நீ வீடியோ எடுக்க கேட்டான். இல்லை யூடியூப் சேனல் வச்சிருக்கானா அப்படி இப்படின்னு. உடனே நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னான். இப்போ தான் அந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படி இப்படி சொன்னேன். தென் பார்த்தீங்கன்னா அண்ணே உங்களுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கா அப்படின்னு கேட்டான். நான் உடனே பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஹெல்ப் பண்ணால் வந்துடும். உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஸ்கூலில் பரப்பு, உனக்கு 5 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி தரேன். உனக்கு தெரியுமா அப்போ? பார்த்துருக்கியா பார்க்கலையா அவனை? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. அப்புறமே பாரு, பேரு சாண்டிஸ் மைண்ட் வாய்ஸ். சொல்லு. நீ ஃபியூச்சரில் ஆர்மியில் பைக்லாம் வாங்கிக்கோ. சூப்பர் பைக் வாங்கிருக்கு தெரியா? நான் லடாக் போகலான்னு இருக்கேன், வந்துரு கூட. தென் பார்த்தீங்கன்னா அவன் சைக்கிளில் ஒரு ரவுண்டு தரணுமே கேட்டேன். அவன் உடனே உங்களுக்குலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டான். தென் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஏறிக்கொண்டு சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா அடங்கொய்யாலன்னு ஷாக் ஆகிட்டான். சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆனதால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு சைக்கிள் பத்திரம் எங்கேயும் போய் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்தான். தென் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்து நான் அப்படியே கிளம்பிட்டேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். நான் போன ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா அந்த தம்பி ஃப்ரெண்ட் அண்ணே சைக்கிள் ஓரமா வராதான்னு கேட்டிருக்கான். அதுக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வரும் ஆனா வராது. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா விஸ்வா பாய் வந்து பின்னாடியே ஓடி எனக்கு கூப்பிட வந்துட்டான். நானும் அப்படியே அவங்க கூட வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் குட்டி பசங்க எல்லாம் சைக்கிள் பிடிங்க ஓட்டிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம்.